அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுடைய குரல் விலையை இந்தியா நெருக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனால அலறிட்டு பாகிஸ்தான் ட்ரம்ப் கிட்ட உதவிக்கு ஓடி இருக்குது நண்பர்களே. ட்ரம்ப் மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஓடி இருக்குது, வேர்ல்டு பேங்க்கு ஓடி இருக்குது, மேற்கத்திய நாடுகள் பலவற்றுக்கிட்டையும் நேரடியாக ஓடி இந்தியாவிடமிருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்குது பாகிஸ்தான். எதனால பாகிஸ்தான் இப்படி கதறுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இந்தியா அப்படி என்ன செய்யுது, பாகிஸ்தானுடைய குரல் வலையை எப்படி நெருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. எத்தனை பேர் சரியாக கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்படியே உங்கள் நண்பர்களோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். ஏப்ரல் 23, 2025 இந்த நாள் இந்திய சரித்திரத்தில் ஒரு மிக முக்கியமான நாளாக மாறி இருக்குது. அன்றைக்கு தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்த நாள். அந்த முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவை எடுப்பதற்கு முதல் நாள் என்ன நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள பலரும் நாம் என்ன முடிவை மறுநாள் எடுத்தோம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிருவீங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி இந்திய காஷ்மீருடைய பஹல்காம்ல பாகிஸ்தான்ல இருந்து உள்ள ஊடுருவிய தீவிரவாதிகள் இந்தியர்கள் 20க்கும் மேற்பட்டோரை சுட்டு கொன்னானுங்க இல்லையா? அதுலயும் அந்த திமிரெடுத்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துக்களாக தேர்ந்தெடுத்து இந்து ஆண்களை கொன்றுவிட்டு அதற்கு பிறகு பெண்களிடம் நீங்க இதை போய் மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு எத்தனை திமிராக தெனாவட்டாக அவனுங்க பேசினானுங்க. எத்தனை மத வெறியோடு அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடந்து கொண்டானுங்க அப்படிங்கிறதை பார்த்து இந்தியா மட்டுமில்ல உலகமே ஆடி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. இதை தொடர்ந்து இந்திய மக்கள் கொதிச்சு எழுந்தாங்க. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த சம்பவம் நடந்த மறுநாள் முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அன்று முதல், அதாவது ஏப்ரல் 23, 2025 அன்று முதல் உடனடியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற சிந்து நதிநீர் பங்கீட்டு அக்ரிமெண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு. அதுவும் என்ன கண்டிஷன் வச்சு நாம நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் மோடி அவர்கள் தெளிவாக சொன்னாரு. பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதம் இந்தியாவுக்குள்ள வருவது நிற்பது வரைக்கும் பாகிஸ்தான் தங்க நாட்டில் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதை நிறுத்துவது வரைக்கும் அந்த நாட்டில் பாகிஸ்தான்ல இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு இவனுங்க வந்து ஃபண்ட் கலெக்ஷன் பண்றது, அந்த நிறுவனங்களை ஆதரிப்பது, அந்த நிறுவனங்களுக்கு கேம்ப் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்றது, செட்டப் பண்ணி கொடுக்கறது, ட்ரைனிங் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நிறுத்துறது வரைக்கும், சுருக்கமா சொன்னா இந்தியாவுக்கு எதிரான இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதை பாகிஸ்தான் நிறுத்துவது வரைக்கும் இந்த ட்ரீட்டியை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இந்த ஒற்றை அறிவிப்பு பாகிஸ்தானை வெலவெலத்து போக செஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். அதற்கான ஆதாரங்கள் நம் கண்ணு முன்னாடி நிக்குது நண்பர்களே. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்த இந்த சில மாதங்களாக பாகிஸ்தான்ல நடந்து வருகிற அதி தீவிரமான ராஜதந்திர நடவடிக்கைகளை போல பாகிஸ்தானுடைய சரித்திரத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை அப்படிங்கிறதா உண்மை. கடந்த சில மாதங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து பல கமிட்டிகள் அமெரிக்காவுக்கு பறந்திருக்குது, ஐரோப்பிய நாடுகளுக்கு பறந்திருக்குது, ஐக்கிய நாடுகள் சபைக்கு பறந்திருக்குது, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு பறந்திருக்குது, வேர்ல்டு பேங்க்குக்கு பறந்திருக்குது, சீனா உருவாக்கிய ஸ்கோ அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த அமைப்புக்கு பறந்திருக்குது. இவை மட்டுமல்ல, உலகின் பெரும்பாலான சர்வதேச அமைப்புகளுக்கும் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து கமிட்டிகள் பறந்து போயிருக்கிறாங்க. அங்க போய் அந்த நாடுகளிடம், அந்த அமைப்புகளிடம்
இந்தியாவை நீங்க கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மன்றாடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சென்ற வாரம் ஒரு கமிட்டி ட்ரம்ப் கிட்ட போய் மன்றாடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, தயவு செய்து இந்தியாவை உடனடியாக இந்த நடவடிக்கையை நிறுத்த சொல்லுங்க. எங்களுடைய ஆறு சிந்து நதி வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுடைய முக்கியமான டேமுகளான தர்பேலா மற்றும் மங்களா 2 டேமுமே டெட் ரிசர்வாயர் லெவலுக்கு கீழே போயிருச்சு அப்படின்னும், இது 270 மில்லியன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சிருச்சு. பாகிஸ்தானுக்கு இப்பொழுது இது ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க போய் மன்றாடி இருக்கிறாங்க. இந்த டெட் ரிசர்வாயர் லெவல் அப்படின்னா என்னன்னா, இப்ப டேம் இருக்குது இல்லையா நண்பர்களே, டேம்ல கீழே இருந்து செவுறு கட்டி மேல அந்த ஸ்லூஸ் கேட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, நம்ம மதகுகள், அந்த மதகுகளை திறந்தால் தண்ணீர் வரும் இல்லையா, அந்த மதகுகளுக்கு கீழே இருக்கிறது தான் டெட் ரிசர்வாயர் லெவல். அப்ப மதகுகளுக்கு மேல தண்ணி வந்தாதான் நீங்க தண்ணி திறந்து விட முடியும். அதுக்கு கீழே அந்த செவரெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த லெவலுக்கு இருக்கிற தண்ணீரை நீங்க திறந்து விடவே முடியாது. கரெக்டா? இப்போ மேட்டூர்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயும் மதகுகள் இருக்கும், கொஞ்சம் கீழே தள்ளி சைடில் பார்த்தீங்கன்னா கீழையும் மதகுகள் இருக்கும். அதுக்கும் கீழே போகிறது தான் டெட் ரிசர்வாயர் லெவல். அந்த டெட் ரிசர்வாயர் லெவலுக்கு போயிருச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணீரை திறந்து விடவே முடியாது, பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய 2 முக்கியமான டேம்களும் இந்த டெட் ரிசர்வாயர் லெவலுக்கு கீழே போயிருச்சு. அந்த அளவுக்கு எங்கள் நாடு வறண்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட போய் பாகிஸ்தானுடைய கமிட்டி கதறி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. சில மாதங்களுக்கு முன்பே பாகிஸ்தானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி இனிமேல் பாகிஸ்தான்ல தண்ணீர் ஒரு அத்தியாவசியமான தேசிய ரிசோர்ஸாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதாவது தண்ணீரை இந்தியா திறந்து விடவில்லை அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தூண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கு ஒரு தகுந்த காரணமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாகிஸ்தான் இப்படி சொன்னாலுமே கூட இந்த சர்வதேச அமைப்புகளுக்கெல்லாம் ஓடி இருக்குது இல்லையா பாகிஸ்தான், அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் கிட்ட எல்லாம் ஓடி இருக்குது இல்லையா, அங்க போனதோட இல்லாம சர்வதேச நீதிமன்றங்களுக்கும் பாகிஸ்தான் போயிருக்குது. த ஹேகுக்கு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டு பேங்க் இருக்குது இல்லையா, அதனுடைய மேற்பார்வையில் தான் இந்த அக்ரிமெண்ட்டையே போட்டாங்க. இந்த வேர்ல்டு பேங்க்கு ஓடி போய் ஒரு ஆர்பிட்ரேஷன் கமிட்டியை நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த நீதித்துறை கிட்ட பாகிஸ்தான் ஓடி இருந்தாலுமே கூட அந்த நீதித்துறைகள்லாம் பெருசா ஒன்றும் இதுல தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லீகலா இந்தியா சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியா தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதுவும் எதனால, பாகிஸ்தான் எங்கள் மீது தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதால நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அவங்க அதை நிறுத்தினாங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்தினாங்கன்னா நாங்க இந்த டேம்ல இருக்கிற தண்ணிகளை நாங்க திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த அக்ரிமெண்ட் உயிர்ப்பித்துறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தெளிவாக சொல்லியிருப்பதால இந்தியா சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக எதையும் செய்யவில்லை அப்படின்னு அந்த சர்வதேச நீதிமன்றங்கள் கைவிரித்து விட்டதாக சொல்லப்படுது. இதனால பாகிஸ்தான் ரொம்பவுமே நொறுங்கி போயிருச்சுன்னு சொல்றாங்க. கடந்த சில மாதங்கள்ல மட்டுமே பாகிஸ்தானுடைய இந்த விவசாயத்துறையுடைய அவுட்புட் இருக்குது இல்லையா, விவசாயத்துறையுடைய உற்பத்தி அது கிட்டத்தட்ட 60% குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் பாகிஸ்தான் முழுமையில எடுத்துட்டோம்னா அங்க இருக்கிற விவசாயிகள்ல 80-90% விவசாய பூமிகளும் இந்த அர்பன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த நகரங்களுக்கு குடிதண்ணீர் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% இந்தியாவிலிருந்து நாம திறந்து விடுகிற தண்ணீரை வைத்துதான் நடக்குது அப்படின்னும், இந்தியா இந்த தண்ணீரை அடைச்சிட்டதுனால இப்ப பாகிஸ்தானே வறண்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா நாங்க அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும்
இந்த இடைப்பட்ட காலத்தில் மிக சாமர்த்தியமாக இந்தியா என்ன செய்யுதுன்னா, இந்தியாவிலிருந்து கிளம்பி பாகிஸ்தான் போகிற 6 நதிகள்லையும் மிகப்பெரிய அளவில் பல டேமுகளை கட்டி வருது. குறிப்பாக செனாப் நதியில் 3 புதிய அணைகளை கட்டி வருது. அது மட்டும் இல்ல, மேலும் 3 புதிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டுகளையும் இந்தியா வேக வேகமாக செய்து கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேம்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் இந்தியா எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தையானாலும் அதற்கு இந்த டேம் எல்லாம் கட்டி முடிச்ச பிறகுதான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நண்பர்களே. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம், இது நடக்காமலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை கைவிட போறது இல்லை. இத்தனை நாடுகள் கிட்ட ஓடின பாகிஸ்தான் எல்லாத்துக்கிட்டையும் போய் இண்டஸ் வேலி ட்ரீட்டியை நிறுத்திவிட்டாங்கன்னு மூக்கால அழுகுதே ஒழிய ஏன் நிறுத்தினாங்க? தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறதுனால நிறுத்தினாங்க அப்படிங்கிறத மூடி மறைச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசாம தீவிரவாதத்தை நாங்கள் இனிமே ஊக்குவிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட இதுவரைக்கும் பாகிஸ்தான் சொல்வதற்கு முன்வரவில்லை. மாறாக பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பல இடங்கள்ல பாகிஸ்தான்ல லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமதுடைய மீட்டிங்குகள் நடந்திருக்குது. அங்க ரெக்ரூட்மெண்ட், இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு தேவையான ஆட்களை, புதிதாக தீவிரவாதிகளை அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்ல ஜெய்ஷ் இ முகமது புதிய ஒரு லேடிஸ் விங்க வேற ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்பொழுது வெளிவந்து இந்தியாவை மேலும் கோபமடைய வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியா எடுத்திருக்கிற இந்த ஒரு நடவடிக்கை பாகிஸ்தானை ஆடி போக வச்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. பாகிஸ்தானுடைய உயிர் நாடியவே இந்தியா பிடிச்சு குரல் வளையை நெரிப்பது போல நெரிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால பாகிஸ்தான் திணறி கொண்டிருக்குது, மூச்சு விட கூட திணறி கொண்டிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.